புலி படத்திற்கு வாங்கிய 15 கோடி ரூபாய ஐயா வருமான வரித்துறையில கண்ணில் காட்டாம மறைச்சிட்டாரு. அதுக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் வருமான வரித்துறை விதித்திருக்கிறது. யாருக்கு? அவன் ஊழலே செய்ய மாட்டான். யாரு? நான் தான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ல, அந்த அவன் நான் தான் சொன்னார்ல விஜய், அவருக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது வருமான வரித்துறை. இதுல என்ன அப்படின்னா, வருமான வரித்துறை எல்லாமே தெரியும், இருந்தாலும் ஒரு தப்பான தகவல்களை இங்க கொடுத்துட்டு இருக்காரு. புலி படத்தை வச்சு நாங்க ஏதோ வாங்கினது உண்மைன்னு ஒத்துக்கிட்டோம், மறைச்சிட்டோம் எல்லாம் கிடையாது. 2016-17 ரிட்டர்ன்ஸ்லயே we have paid everything. அதுக்கு அவங்க எந்த வருஷம், அதாவது ஃபைன் போடுறது உங்க இஷ்டத்துக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் போடுவீங்களா? அந்த ஃபைன் போடுறதுக்குன்னு நீங்க நினைச்சா அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு. வித்தின் 6 மந்த்ஸ்ல நீங்க ஃபைன் போடணும். போடாம விட்டு 2022 கொண்டு வந்து போட்டீங்கன்னா அது சட்டத்துக்கு புறமானதுங்க. என்கிட்ட ஜட்மெண்ட் காப்பியே இருக்கு. அந்த ஜட்மெண்ட் காப்பியில பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட்டே இருக்கு. பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட் என்னன்னா, the point of dispute is to whether the proceeding have been concluded within a statutory time. The time தான் இஷ்யூ. செந்தில் சொன்ன மாதிரியோ இது டாக்ஸ் எவேஷனே கிடையாது. நீ ஃபைன் போட்டது தப்பு. அது எங்களுடைய உரிமை. நாங்க we are fighting for our rights. இன்கம் டாக்ஸ் பத்தி பேசினாங்க. இதான் ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். KN நேரு 1820 கோடி ரூபாய் ஊழல். அதற்கு அடுத்தது டாஸ்மாக் செந்தில் பாலாஜி 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல். அதுக்கு அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூர்த்தி தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுல பதிவு பண்ற எல்லா சொத்துலையும் 10% கமிஷன். வெயிட், ஐ வில் ப்ரூவ் இட். அது போன்றே MK ஸ்டாலின் மேலேயே ஆல்ஸ்டாம்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மெட்ரோல 200 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருந்தாருன்னு ஊழல். சரி, இதுக்கெல்லாம் இன்னும் 2 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஏவா வேலு, அவர் வீட்டில் 2023 நவம்பர்ல ரைடு பண்ணும்போது 22 கோடி கணக்கில்லாத காசு கிடைச்சது. 22 கோடி. அதே மாதிரி குற்றச்சாட்டு 40 இடத்துல இருந்து 80 இடம் வரையும் அவருடைய 2023 ரைட் நடந்தது. கிட்டத்தட்ட 60,000 கோடி குற்றச்சாட்டு PWD அண்ட் ஹைவேஸ்ல. இதுக்கெல்லாம் மாஸ்டர் துரைமுருகன் இருக்காரு. அவர் எவ்வளவு அடிச்சாருன்னு யாருக்குமே தெரியல. மேசிவ் எவ்வளவு அடிச்சிருக்காரு. நம்மளோட கனிம வளத்தை வெட்டி வெட்டி திருடி வித்து எவ்வளவு அடிச்சிருக்காங்க யாருக்குமே தெரியல. கணக்கிட முடியாத அளவுக்கு கோடி. சரி, இவங்க தான் இப்படி இருக்காங்கன்னு கேட்டா, இவங்களோட சேர்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அது இன்னும் கொடுமை. அண்மையில 10,000 பேரை வச்சுட்டு வைத்தியலிங்கம்னு ஒருத்தர் சேர்ந்தாரு. அந்த சேர்ந்தவர் மேல அவர் பெருங்களத்தூர்ல ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுவதற்காக அப்ரூவல் கொடுத்தாருன்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுல 27 கோடி புள்ளி 27.9 crores அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு. அந்த ஊழல் குற்றச்சாட்டை இந்த அரசு செப்டம்பர் 19ஆம் தேதி 2 எஃப்ஐஆர் போடுறாங்க. யார் எஃப்ஐஆர் போடுறா? திமுக லஞ்ச ஒழிப்புத்துறை 2024 எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. அவருடைய சொத்து மதிப்பு 5 வருஷத்துல 1000 மடங்கு உயர்ந்திருக்கு. அவர் அமைச்சராகிறதுக்கு முன்பு அவருடைய சொத்து 36 லட்சம். அமைச்சரான 5வது வருஷத்துல அவருடைய சொத்து மதிப்பு 38 கோடி. இப்படி ஒருத்தரை கூட்டு 20,000 பேருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க இணைப்பு விழா நடத்துறாங்க. இவர்கள் தலித் மக்கள் மீது நேவப்படும் வன்முறைகள், கிரைம் அகேன்ஸ்ட் தலித், கிட்டத்தட்ட 32% அதிகமாயிருக்கு. 2023 மட்டும் 135 தலித் men were raped. அதுல 100க்கும் மேற்பட்டவர் பெண் குழந்தைகள். இந்த பக்கம் இதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, அதுக்கப்புறம் குற்றம் நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் 61% நம்ம ஊர்ல 2021 இருந்து 2023 வரையும் 61% இங்க கிரைம் ரேட் அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. அதே போல 40% குற்றங்கள் விமென்க்கு அகைன்ஸ்டான குற்றங்கள் அதிகமாயிருக்கு. இப்ப அண்மையில உங்களுக்கு தெரியும், ஒரு எம்எல்ஏ, இங்க நிருபர்களோட உயிருக்கு, செய்தியாளர்களோட உயிருக்கு எந்த அளவுக்கு ஆபத்தா இருக்கு. ஒரு எம்எல்ஏ குவாரி நடத்தவே கூடாது. கனிம வளத்தை வெட்டி விக்கிற வேலையை ஒரு எம்எல்ஏ செஞ்சாருன்னா அது எப்படி ஒரு நல்ல எம்எல்ஏ இருக்கும்? சரி, அதை செய்தி சேகரிக்க அதை போனா அதை அடிக்கிறாரு. அடிச்சது மட்டும் இல்லாம சிசிடிவி உடைக்கிறாரு. அப்பாவு ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்றாரு. இந்நேரம் அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா?